ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் என எல்லாமே போராட்ட களமா மாறி இருக்கிறது. ஏன் இவ்வளவு அதிகப்படியான போராட்ட களமா மாறி இருக்கிறது தமிழ்நாடு? ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு துறை ரீதியா பிரச்சனை எதுவுமே பேசாம கூட்டணி அரசியல், இவரோட சேர்ந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க, இவர் வராரு அதனால அவரு அதாயிடுவாரு, அப்புறம் சாதி அரசியல், அதுக்கப்புறம் பாஜக அரசியல், இதையே பேசிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை ரொம்ப கடந்து போயிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, ஆளுகின்ற கட்சி வந்து வேறு பேச்சு பேசுறது. அவங்க இப்போ போராடுற தொழிலாளியில் என்ன கேட்குறாங்க, அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இத்தனாவது எண்ணில் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா செய்யுங்கப்பான்னு கேட்குறாங்க. அதில் என்ன நியாயம் இருக்குது? அதில் என்ன தப்பு இருக்குது? காவல்துறை, ஒரே ஒரு காவல்துறையை நம்பி நீங்கள் எல்லா துறையும் சரி செஞ்சிருவீங்க. காவல்துறையே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும், ஊடகத்தில் பேசு பொருளாகாது, செய்தியில் வராது, எல்லாத்தையும் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்க. அவங்க தான் வந்து துப்புரவு தொழிலாளியோட அந்த பாவம் இருக்குது பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. எவ்வளோ நாள் போராடுவாங்க, எத்தனை நாள் போராடுவாங்க? நீங்கள் சொன்னதை தானே கேட்குறேன். எல்லாமே டெண்டர்னா அப்போ எதுக்கு அரசாங்கம்? எல்லாத்தையும் வித்துருங்க. சிஎம்க்கு தெரியணுமே, அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு சிஎம்க்கு போறது கிடையாது. சிஎம்க்கு இந்த உண்மைகள் போறது கிடையாது. ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நான் மற்றவர்கள் போல சும்மா வந்து எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேசுறது கிடையாது, பத்திரிகையாளர் கிடையாது. ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்மையானால் ஆட்சிக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை துப்புரவு தொழிலாளிக்கு சோறு போட்டு நல்ல சம்பளம் கொடுத்து, கை உரை கொடுத்து சம்பளம் கொடுக்கும், இவ்வளவுதான் கோரிக்கை. வெள்ளக்காரன் பீரியட்லேயே கண்ணியமாக நடத்தியிருக்கிறாங்க. என்கிட்ட தரவுகள் இருக்குது. யாருன்னா வந்தாங்கன்னா நான் எடுத்து காட்டுவேன். மெட்ராஸ் கார்பரேஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, எம்சிஎம்சி ரூல்ஸ் எப்படின்னு, நாயை எப்படி கையாளணும், ரேபிஸ் பிடிக்கிறவனை எப்படி கையாளணும் எல்லாம் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் இருக்குது, சென்னை கார்பரேஷன் முனிசிபல் ஆக்டில் இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாற்றுறீங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியை விட பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. பாஜக தனித்து இருக்கிற காரணத்தினாலையும் அதிகப்படியாக பேசுறதுனாலையும் பாஜகவுக்கு அந்த லைம் லைட்டு கிடையாது. காரணம் அண்ணாமலை போன்றவங்க பேசுகிற அந்த தன்மை. இவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால இவங்க பெரிய கட்சின்ற ஒரு மாயையோடு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தேர்தல் வெளியில் போயிட்டு நிற்கட்டும், இவங்க கதை என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கத்தியத்தவெல்லாம் ரவுடி ஆகிட்டான், போதையை போட்டவெல்லாம் ரவுடி ஆயிடுறான், கத்தியத்தவெல்லாம் ரவுடி ஆயிடுறான். ஒரு ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதையே போச்சு. எங்கேருந்து வருது நெஞ்சு தைரியம்? நான் 4 பேரை தூக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திங்களா? அவங்களாம் பாத்ரூம் வழுக்கி விழுந்துட்டு போய் சேர்த்து, குறைந்தபட்சம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். திமுக அரசாங்கம் இன்னும் ஒரு 3 மாதம் தான், அதுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம். எப்போதுமே போராட்டம்ன்றது வருடம் முழுக்க ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல் எல்லா துறை சார்ந்த போராட்டங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அதுவும் கடந்த 2-3 மாதங்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் முடிந்த பாடில்லை, இன்னமும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி அவங்க நம்முடைய ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்துட்டாங்க. மறுபடியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அதே போல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் என எல்லாமே போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அரசுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கா? அரசாங்கம் இதை வந்து கவனித்து இதை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்களா? இன்றைக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிற இடம். ஏன் இவ்வளோ அதிகப்படியான போராட்ட களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு? கொள்கையில் வந்து ஒரு தெளிவு இல்லை. ஒரு துறையில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுனா டெம்பரரியாக எடுக்கிறாங்க. ஒருத்தரை இப்போ டாஸ்மாகே எடுத்திங்கன்னா நிரந்தர தொழிலாளி, அதுக்கப்புறமா வந்து டெம்பரரியாக இடைக்காலத்துக்கு தொழிலாளியாக எடுக்கிறது. இப்போ இந்த இடைக்காலத்துக்கு எடுக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ஜிஓ போட்டு ஒருத்தர் வேலைக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் அது வந்து அரசு உத்தியோகம் என்பது நிரந்தரம். இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மையை வந்து அரசியல்வாதிகள் உருவாக்கிட்டாங்க.
எல்லாருமே வந்து தற்காலிக பணியாளர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் விட்டுறது. அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கூப்பிட்டு டெண்டர் முடிஞ்சவொன்னே ஒரு கமிஷன் வாங்கிக்கிறது. அப்போ அந்த கமிஷன் இருக்கு, அதை வந்து ஊக்குவித்த காரணத்தினால நிறைய துறையில் ஏகப்பட்ட குளறுபடி. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட், இபிலையுமே பெரிய பஞ்சாயத்து இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இபியை பொறுத்தவரையிலும் ஒரு இன்னைக்கு வந்து மின் தேவை அதிகமாக இருக்குது, மீட்டரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வோல்டேஜ் டிமாண்டு இந்த கிலோவாட் எல்லாமே பல மடங்கு ஏறி போச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20,000-30,000 பேர் வந்து பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்போ அந்த பணியிடங்கள் காலியாக இருக்கிறது மெயின்டெனன்ஸ் இருக்கும், போய் ரீடிங். இப்போ யார் வீட்லையுமே வந்து இபி மீட்டர் ரீடிங் எடுக்கிறது கிடையாது. முன்னாடி எப்படின்னா, நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டுறீங்க, அரசாங்கம் வந்து எதுவும் இனாமாக கொடுக்கல, அதுவும் இப்போ கரண்ட் பில்லு தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அரசாங்கம் வந்து முன்னாடி வந்து காலகட்டத்தில் வந்து மீட்ரு கணக்கு எடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க, நம்ம ஞாபகம் வச்சுப்போம், அதை போய் மாதம் கட்டுவோம். அப்போ சொன்னது என்ன, மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லு வரும்னு சொன்னாங்க. இனி வரலாம் செய்யவே. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாதம் கரண்ட் பில் எடுக்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக மக்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிறது மாதம் வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறோம், அதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லு குறையும்னு சொன்னது. செஞ்சது என்னன்னா கரண்ட் விலையை ஏற்றி விட்டது. இது இல்லாமல் ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு விஷயம், அது பார்க்குறது லைட்டாக குட்டி சேர்த்தா மாதிரியே இருக்கும். அது எப்படின்னா அதுவாக அது இஷ்டத்துக்கு ஓடும், அது அங்கோட நிற்கல. அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் மீட்டரு கரண்ட்டுக்கு, ஸ்மார்ட் வால்வுன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு. அதுவும் எப்படின்னா நம்மளுக்கு அவங்க தண்ணி தராங்க இல்லைங்களா, அந்த தண்ணிக்கு வந்து அது எவ்வளோ ஓடி சுற்றுதோ அதை வச்சு எப்படி இபி மீட்டருக்கு வசூல் வாங்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் மீட்டரை நீர் தொட்டிக்கும் வைக்கிறாங்க. மெட்ரோ வாட்டர்லேயோ டுவாடுலேயோ தர தண்ணிக்கு ஆல்ரெடி வந்து எல்லாம் கேன் வாட்டருக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு அவலம். ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு சமுதாயம் என்பது தண்ணியை மக்களுக்கு, நல்ல சுகாதாரமான தண்ணியை இலவசமாக தான் கொடுக்கணும். தண்ணின்றது கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு சமம். பொழுதுக்கும் நம்ம குடிக்கிறது அதுதான். நம்மளோட ஆயுசு ஆகட்டும், நம்மளோட உடல் நலன் ஆகட்டும், காக்க போகிறது குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணியை கூட உருப்படியாக கொடுக்க முடியல. சரி ரைட்டு, மீட்ரு போடுறீங்க, ஒரு இடத்துல மீட்ரு இருக்குது, ஒரு இடத்துல மீட்ரு இல்லை, ஒரு இடத்துல சம்பில் தண்ணி ஊற்றும், ஒரு இடத்துல ஊற்றாது, ஒரு இடத்துல அந்த குடிக்கிற தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருது. நான் ஏன் இது மக்கள் பிரச்சனையிலேருந்து நான் இதை ஆரம்பிச்சுட்டு போகிறேன்னா, ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு துறை ரீதியாக பிரச்சனை எதுவுமே பேசாமல் கூட்டணி அரசியல், இவரோட சேர்ந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க, இவர் வராரு அதனால் அவர் அதாயிடுவார், அப்புறம் சாதி அரசியல், அதுக்கப்புறம் பாஜக அரசியல், இதையே பேசிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை ரொம்ப கடந்து போயிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த துறை ரீதியாக சொல்லும்போது இன்னொன்று முக்கியமானது போக்குவரத்து துறை. இந்த பஸ்ஸு ஓட்டுறதெல்லாம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம். அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த சலுகைகள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறத நிப்பாட்டி இப்போ ஃப்ரீ பஸ், இலவச பஸ்ஸு விட்டீங்க, பெண்களுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கமிஷன் போச்சு. முன்னாடி டிக்கெட்டில் வந்து ஒரு காசு வந்து ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தில் போகும், அது இப்போ போச்சு. அப்போ அவங்களுக்கு பெண்களை பார்க்கும்போது இதனால வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த மனநிலை ஒன்று. ரெண்டாவது, வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பணம்லாம் உடனே கொடுக்கறதில்ல. அப்புறம் இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறீங்க, நிரந்தர பணி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் வந்து நிரந்தரமாக 5 வருஷத்துக்கு உட்காடுறீங்கல்ல சட்டமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு எதுனா டெம்பரரி இருக்கா? அப்போ தொழிலாளி எடுக்கும்போது வந்து ஏன் வந்து நிரந்தரமாக எடுக்க மாட்டேறீங்க? ஏன் ஒன்று ஒப்பந்தத்து அடிப்படையில் எடுக்கிறீங்க, இல்லை டெம்பரரியாக எடுக்கிறீங்க? அதனால் வர பிரச்சனை. அப்புறமா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, ஆளுகின்ற கட்சி வந்தால் வேறு பேச்சு பேசுறது. அவங்க இப்போ போராடுற தொழிலாளியில் என்ன கேட்குறாங்க, அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இத்தனாவது எண்ணில் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா செய்யுங்கப்பான்னு கேட்குறாங்க. அதில் என்ன நியாயம் இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் எதிர்கட்சியாக இருந்த போதே இவங்க இந்த போராட்ட காலத்தை சந்தித்து அவங்களுக்கு ஒரு இது கமிட் பண்ணிட்டு வராங்க, நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது சரியாக போச்சு இல்லை, பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி நீங்கள் ஜெயிச்சிங்கன்றாங்க. இப்போ அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அது சரியாது. அதாவது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், அரசு ஊழியர்கள் எப்பயுமே வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க. காரணம் டெஸ்மா எஸ்மான்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா ஒரு அடக்குமுறையோ இல்லை இவங்களை பார்த்தா இவங்க என்ன சொல்கிறது நான் செய்யறதுன்ற மாதிரி அவங்க ஒரு ரோல் எடுத்தாங்க. அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து திமுகக்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கும் வாக்களித்த இந்த காலத்தை பார்த்துருக்கோம். ஆனால் உங்களோட கோர் ஓட்டு அதில் மற்ற துறையெல்லாம் கூட விட்டுருங்க, தூய்மை பணியாளர், துப்புரவு தொழிலாளி, அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா? எல்லாராலையும் செய்ய முடியுமா? பொழுதுக்கும் டெய்லி காலையில் சொன்னால் குப்பையை வாரிட்டு ஒரு இடத்துல போகும், ரோட்டில் கண்டது செத்து கிடக்கும், நாய் போய் வச்சுருக்கோம். அதிலேருந்து ஆரம்பித்து நாப்கின்லேருந்து குழந்தைங்க போடுறதுல இருந்து மருத்துவ கழிவுலேருந்து துர்நாற்றம் வீசுகிற அத்தனை விஷயமும் இருக்கும்.
அரிசியே 2 நாள் கழிச்சிட்டு நீங்கள் போயிட்டு ஈரமாகி போச்சுன்னா கிட்ட போக முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறவங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்னா 1000 கோடி ஆகிடுமா செலவு? அப்போ இது நம்பிக்கை துரோகம் தானே இந்த மக்களுக்கு பண்ணது. காவல்துறை, ஒரே ஒரு காவல்துறையை நம்பி நீங்கள் எல்லா துறையும் சரி செஞ்சிருவீங்க. காவல்துறையே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். ஊடகத்தில் பேசு பொருளாகாது, செய்தியில் வராது, எல்லாத்தையும் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்க. அவங்க தான் வந்து துப்புரவு தொழிலாளியோட அந்த பாவம் இருக்குது பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. எவ்வளோ நாள் போராடுவாங்க, எத்தனை நாள் போராடுவாங்க? நீங்கள் சொன்னதை தானே கேட்குறேன். எல்லாமே டெண்டர்னா அப்போ எதுக்கு அரசாங்கம்? எல்லாத்தையும் வித்துருங்க. தனியார் மயம்தான் கொள்கைன்னா இது என்ன? அப்போ எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி போகிறீங்க? நீங்கள் கூட்டணி கொள்கை ஆட்சின்னு பேசுகிறோம்ல, இப்போ எதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி போகிறோம்? கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளிக்கு உண்டான கட்சி. தொழிலாளி பிரச்சனை, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் ஒத்த ஓட்டு இருந்தாலும் அது கம்யூனிஸ்ட் தான் பேசுறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை. அந்த கட்சியோட கூட்டணி அவங்களும் வேற வழி இல்லாமல் கூட்டணி வச்சு. இல்லை தோழர் சண்முகமே அப்பப்போ சில அலிகேஷனை வைக்கிறாரு. மீண்டும் ஆனால் திமுகவோட அந்த கூட்டணி உறவை கடைசியாக எங்கே வந்து நிற்பாங்கன்னா, பாசிச பாஜக ஒழுக்க நாசமாக போச்சு. பாசிச பாஜக ஆல்ரெடி ஜனங்க 3-4 வாட்டி தோய போட்டாங்க. எங்கன்னா பாஜக ஜெயிச்சுதான் இங்கே பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2 வாட்டி 3 வாட்டி மோடிக்கு கரடியாக கத்தி ஓட்டி காட்டாங்க. யார் போட்டாங்க? பாஜக அரசியல்ன்றது தமிழகத்தில் இல்லாத அரசியல். ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், ஆமாம் எதிர்க்கிறோம். நானே ஆர்எஸ்எஸ் பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறேன். நான் மோடி அவர்களை பண்ணாத விமர்சனம் கிடையாது, இப்பவும் பண்ணுவேன். அதனால் நீங்கள் இந்த துப்புரவு தொழிலாளி பிரச்சனை சாம்சங் 11 மணி நேரம் வேலை வாங்குவான், 12 மணி நேரம் நிற்க வைப்பான் ஒரு தனியார் இதில், அதுக்கெல்லாம் தப்பு. அதெல்லாம் அதாவது ரெண்டும் இருக்குது. ஒரு சைடு ஏமாத்துற முதலாளியை ஏமாத்துற தொழிலாளியும் இருக்கிறாப்பல, தொழிலாளியோட ரத்தத்தை உரிகிற முதலாளியும் இருக்கிறா. அதனால தான் சட்டத்தின்படி நடக்கணுன்றது. அப்போது நீங்கள் துப்புரவு தொழிலாளியை வந்து ஒப்பந்தம் கொடுக்குறதே வேலையாக வச்சுருக்கிறீங்க. கேட்டால் நாங்கள் சோறு போடுறோம், நாங்கள் வந்து புரத சத்து கொடுக்குறோம். நீங்கள் என்ன சத்துணவு கூடமா நடத்துறீங்க? யாருக்கு சத்துணவு நடத்துறீங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்கன்னா எல்லாம் பால்வாடிக்கு போகிறவங்களா? துப்புரவு தொழிலாளி ஆணையர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. சுருக்கமாக சொல்லணும்னா, சென்னைக்கு சமூக நீதி பேசி ஒரு நல்ல மேயரை கொடுக்க தவறிட்டாங்க. நான் பார்த்த நல்ல மேயர்களில் ஸ்டாலின் இருக்கார், சைதை துரைசாமி இருக்கார், மா சுப்பிரமணியன் இருக்கார். அந்த மாதிரி ஒரு தோரணையான ஆள், ஒரு கம்பீரமான ஆள், அரசியல் முடிவுகளோ மக்கள் பிரச்சனையோ கலந்தாய்வு பண்ணக்கூடிய ஒரு மேயரை கொடுனா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு விடுதலை நாங்கள் பட்டியலினத்துலன்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவை வந்து போட்டு அவங்க மேடம் வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போகிறது வர்றது இப்படி தான் போகுது. அது மீம்ஸாக ரீல்ஸாக வருது. எனக்கு அதை பார்க்கும்போது நான் வந்து சென்னை மாநகராட்சி 15 வருஷம் கவர் பண்ண ஒரு ரிப்போர்ட்ரு. மேயரோட அந்தஸ்து என்ன, தோரணம் என்னன்றது தெரியும். வெளியூர்லேருந்து நாளைக்கு ஆஸ்திரேலியாவிலையோ அமெரிக்காவிலேருந்து லண்டன் மேயர் வராப்புல, ஆஸ்திரேலியா அதிபர் வரனா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் மேயர் தான் போய் ரிசீவ் பண்ணோம். சர்வதேச அளவில் பேர் எடுத்துருக்கணும். சென்னையோ மெட்ராஸப்பட்டினமோ நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து இது தலைநகர். இந்த தலைநகரில் இன்னைக்கு இவ்வளோ போராட்டம் நடக்குது. குறைந்தபட்சம் துப்புரவு தொழிலாளி பிரச்சனையை கூட தீர்க்க முடியல. 6 மாசமா என்ன போயிட்டு இருக்குது. அதுல கடைசி ஒரு 100 நாள் 3 மாசம் பார்த்தீங்கன்னா போராட்டம். ஏன் சார் உட்காந்து பேச மாட்டேன்றாங்க? அழைத்து கூட அவங்க கிட்ட, இந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட, உங்க பிரச்சனை என்ன, காத்துருங்க, நாங்க செய்யறோம், இவ்வளவு நாட்கள் டைம் கொடுங்க அப்படின்னு கூட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம்ல. அதை கூட ஏன் செய்ய முடியாம அவங்க அதை வந்து மீண்டும் அது போராட்ட வடிவே மாறுகிறது. மீண்டும் கான்ட்ராக்ட் தான் சார். நீங்க ஓப்பனா ஒரு வாரத்துல கான்ட்ராக்டரோட நமக்கு இது கிடையாது, ஒப்பந்தம் இல்லை சார். அவங்க பணிக்கு நீங்க சொன்னீங்களா, அந்த பணியோட வலி எவ்வளவு? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பணியினுடைய வலி வேதனை எனக்கு புரியுது. வெள்ளக்காரன் பீரியட் சிஎம்க்கு தெரியணுமே, அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியணும். போறது கிடையாது, சிஎம்க்கு இந்த உண்மைகள் போறது கிடையாது. ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நான் மற்றவர்கள் போல சும்மா வந்து எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேசுறது கிடையாது, பத்திரிகையாளர் கிடையாது. நான் ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இது தொடருமே ஆனால் ஆட்சிக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை ஒவ்வொருத்தரும் பெருகிறவங்க ஊடா போய் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கவுன்சிலரோ நீங்கள் வச்சுக்கிற மாவட்ட செயலரோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி வராரு, ஒரு 2 நாள் உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாரு, கண் கலங்குறாரு, உங்கள் மனசாட்சி உறுத்தாங்க? நிச்சயம். அப்புறம் துப்புரவு தொழிலாளி தூய்மை பண்ணி தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அதிமுகவோ இல்லை தாவேகானுடைய விஜய் அவர்களோ யாருமே இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது. அவங்க அதை எடுத்துக்கிறதும் தயாராக இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியால் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஆனால் நிதர்சனமான ஒன்று, தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற துப்புரவு தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு நல்லது நடக்குன்னா, திண்டுக்கல் மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கோ
இல்லை வந்து கோவில்பட்டி நகராட்சியில் இருக்கிற அந்த துப்புரவு தொழிலாளி இதை பார்ப்பாங்கல்ல? இல்லை சார், திரு வைகோ அவர்களோ திரு திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திரு சண்முகம் போன்றவர்களோ எங்கே போனாங்க? இவங்களாம் தானே பேசணும். தோழர் வீரபாண்டியன் போன்றவர்கள்லாம் பேசணும்ல. இவங்க தானே எடுத்து சொல்லணும் சிஎம் கிட்ட, உடனடியாக இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. இல்லைனா நாளைக்கு நம்ம கூட்டணி கட்சி நாளைக்கு நம்ம மீண்டும் அதிகாரத்துக்கு வரலாம், பிஜேபி உள்ள வந்துடும் போய் சொல்ல வேண்டியதே இவங்க தானே சொல்லணும். பிஜேபிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, அவங்க இந்த பாயிண்ட் தான் சார் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வைத்தியத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுக்க முடியாது. இல்ல, அவங்க இதை தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன். இல்ல, அவங்க சொல்லட்டும். நான் அந்த கூட்டணி தர்மம் அதெல்லாம் நான் எனக்கும் புரியுது. நானும் அது அந்த கொள்கையில உடன்படுறவன் தான். அதுக்கிட்டு எல்லாத்துக்கும் கால் வலிக்குது சாரிடான், தலை வலிக்குது சாரிடான், சுகர் பிபி ஏறிது சாரிடான், எல்லாத்துக்குமே சாரிடான் போட முடியும். கிட்னி போயிடும் டெய்லி சாரிடான் போட்டா. எனக்கு சாரிடான் மாத்திரை பிடிக்கும், அதனால சொல்றேன். அடிக்கடி போடுவேன், கிட்னி போயிடும். ரிசல்ட் அங்கே தான் போய் நிற்கும். எதேடு பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ். துப்புரவு தொழிலாளிக்கு சோறு போட்டு நல்ல சம்பளம் கொடுத்து கை உரை கொடுத்து சம்பளம் கொடுக்கும். இவ்வளோதான் கோரிக்கை. வெள்ளக்காரன் பீரியட்லேயே கண்ணியமாக நடத்தியிருக்கிறாங்க. என்கிட்ட தரவுகள் இருக்குது. யாருன்னா வந்தாங்கன்னா நான் எடுத்து காட்டுவேன். மெட்ராஸ் கார்பரேஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, எம்சிஎம்சி ரூல்ஸ் எப்படின்னு, நாயை எப்படி கையாளணும், ரேபிஸ் பிடிக்கிறவனை எப்படி கையாளணும் எல்லாம் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் இருக்குது, சென்னை கார்பரேஷன் முனிசிபல் ஆக்டில் இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாற்றுறீங்க. ஜோன் ஆக்குனீங்க, ஜோனை டெண்டர் இது கமிட்டி ஆக்குனீங்க, கமிட்டியை டெண்டர் விட்டீங்க. எல்லாமே என்ன பேக்கேஜ் வேண்டி கிடக்குது. சரி, தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தனியாருக்கு கொடுத்தா அவங்க நல்லா இருக்கிறாங்க, குப்பையை கரெக்டாக வாரியத்தில் போய் போட்டுறாங்க. பிரச்சனை அது இல்லை சாமி. பிரச்சனை கொடுங்குயூர்லும் பெருங்குடியிலையும் குப்பை தொட்டி மலை போல் இமாலய மலை போயிட்டு இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு வார்டு லெவலில் 0 to waste என்று சொல்லுவாங்க, இல்லை வேஸ்ட் டு 0. அதாவது குப்பை வந்து அந்தந்த இடத்துலயே சுழற்சி முறையில் அது அங்கேயே கரைஞ்சிடணும், உரமாய் போயிடணும். பிளாஸ்டிக்கை ஒழிச்சாவே இவ்வளோ குப்பை சேராது. அதை பண்ண மாட்டோம். பெரிய இதுக்கு தானே வெளிநாடு போயிட்டு இது ஏதோ அதை போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. வெளிநாட்டில் ஒரு பயணம் பண்ணி இந்த குப்பை மேடுகளை எப்படி களை எடுப்பது, இதை எப்படி இது பண்றது பார்த்தாங்க. ஒன்றும் மாறின மாதிரி தெரியலையே. வாடுறதுலேயே பிரச்சனை, நம்ம அடுத்ததுக்கு போயிட்டோம். அதாவதுங்க, குப்பைன்றது ஒரு பிரச்சனை. அது துப்புரவு தொழிலாளி பிரச்சனையும் பார்க்கறது இல்லை, குப்பை பிரச்சனையும் சரி செய்யற. கொடுங்கையூரில் போய் கேட்டு பாருங்க, அங்கே எல்லாம் மக்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. பெருங்குடியில் கேட்டு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, 30 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் விலை கம்மியா இருக்குன்னு எங்க வீடு வாங்கி சுற்றின்னு வந்தாங்க. சரிப்பா, வாங்கின்னு வந்துட்டாங்க. அவங்க ஓட்டு தானே போடுறாங்க. அவங்க நல்ல காற்றை சுவாசிக்க கூடாதா, இவங்க நல்ல குடிநீர் பருக கூடாதா? எதுக்குமே திட்டம் கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒழிக்கப்பட வேண்டியது பிளாஸ்டிக். ஒரு நாளைக்கு 5500 டன்னு ஜென்ரேட் ஆகுது குப்பை. 5500 டன்னு ஜெனரேட் ஆகக்கூடாது. சாப்பாடு கழிவு இல்லை காய்கறி கழிவு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அது தவிர்க்க முடியாது. இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி குறைக்கலாம்ல, அது குறைச்சாவே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழைநீர் வடிகாலில் வந்து இந்த அளவுக்கு சாக்கடை அடைக்காது, காவா அடைக்காது. அப்போ குப்பை இருக்கணும், துப்புரவு தொழிலாளிக்கு கான்ட்ராக்ட் விடணும், மழைநீர் கால்வாய் கிலோமீட்டரில் கட்டணும், அது அடைச்சிக்கும். டிராக்டர் எடுத்துன்னு வந்து வெளியூர்லேருந்து வச்சு பம்பு போட்டு மழைநீர் காவாய் ஒரு காவாலேருந்து இன்னொரு காவாய்க்கு பைபாஸ் பண்ணுற மாதிரி பைப்பு போட்டு தண்ணியை உறிச்சி விடுவீங்க. இதை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒரு பத்திரிகையாளராக. இதை பற்றி பேசக்கூடாது. இதானே நடக்குது. இயற்கையோட ஒத்து போனால் இந்த செலவுகள் குறையுது, மக்கள் பாதிப்பு குறையுது. இது எதுவும் பண்ணுறது கிடையாது. சரி, குறைந்தபட்சம் துப்புரவு தொழிலாளி பிரச்சனை பல கோடி ஆக போகுது. ஈகோ, நம்ம தோத்துட்டோம்னா இவங்க கிட்ட யாருக்கிட்ட தோக்குறீங்க? சரி, தோத்துட்டீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. யாரோட அவங்களோட யாரோட போட்டி போடுறது இருக்கு. உங்கவர் நம்மவர் அவங்க யார் சார் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறது? அப்படி அதை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் இங்க சென்னை அமைச்சர்களா, நமக்கு தமிழ்நாடு முழுக்க பரிச்சயப்பட்ட அமைச்சர்கள், சென்னை அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், இவங்களுக்கு தெரியுமா? மா சுப்பிரமணியன் அவர்களே இதை சேர்க்காதீங்க. ஏன்னா மா சுப்பிரமணியன் மேயரா இருந்த பொழுது இப்படி எல்லாம் வரல, இப்படி எல்லாம் தலைவலி, இப்படி எல்லாம் டெண்டர் பிரச்சனை வரல. நான் கிட்ட இருந்து பார்த்தேன். எல்லாத்துலயும் 3 மேயரை கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். ரைட் சார். ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது டெண்டர்ல பிரச்சனை கிடையாது. துரைசாமி இருந்த போது இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வரவே கூடாது, எது ரூல்ஸோ அது பிரகாரம் போயிடுங்கன்னு சொல்லிட்டு போனார். மா சுப்பிரமணியம் இருக்கும்போது பத்திரிகையில தவறான டெண்டர் முறைகேடு எதனா வந்து 6 கோடி ரூபாய் டெண்டர்லாம் நான் செய்தி போட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம். அன்னைக்கெல்லாம் இப்படி கிடையாது. அவர் பத்திரிகையில வந்து பேசுறாரு, மேபி சொன்னதுனால பேசுறாரா என்னவோ தெரியும். இந்த பஞ்சாயத்துக்கும் மாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரு சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த பிரச்சனைக்கு என்ன பொறுத்த வரணும், ஒன்னு அண்ணன் கே நேரு பதில் சொல்லணும், இல்லைன்னா ஐயா சேகர் பாபு பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா மேயர் சரியில்லை. மேயரோட இடத்த மேயர் கரெக்டா நின்று பண்ணாததுனால கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். தொழிலாளி பிரச்சனை ஒரு கணக்கு போட்டு, அண்ணா இவ்வளோ இருக்கு, இவ்வளோ ஓட்டு போயிடும், இதெல்லாம் நம்ம கூட நின்னவங்க, நம்ம ஜனங்க, நான் வந்து எனக்கு அவங்க பிரச்சனை தெரியும், அவங்க இடத்துல இருந்து நான் வரேன், எனக்கு இது புரியும், இது வேதனை சொல்லி யார் பேசியிருக்கணும்? யார் இதை முதலமைச்சர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணணும்? செய்தித்தாள்லையோ பத்திரிகையாளர்கள் பேசுகிற பேப்பர் கட்டிங் போவாது.
இன்ட்டு போலீஸு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த செய்தி தான் சொல்லுவாங்க. சொந்த பந்தம்லாம் டெண்டர் பற்றி தான் பேசுவாங்க. மேயர் போய் பேசலாம்ல, மேயர் போய் சொல்லலாம்ல முதலமைச்சர்கிட்ட. சரி, சேகர் பாபு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு அவர் அந்த பார்த்தோம் பத்திரிகையாளர்களை எப்படி நடத்தினாருன்னு திட்டினாருன்னு. மீறி போகலாம்ல மக்களுக்காக. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வராதுல்ல. இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க, அங்கே எல்லாம் செல்ஃபோனில் எடுத்து இப்போ ஹாப்பி நியூ இயர் முதலமைச்சருன்றாங்க. நான் சந்தோஷமாக முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அது தெரில எந்த அளவுக்கு இது போய் சேருன்னு தெரில. ஆட்சிக்கு தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டம் நடக்க அது கெட்ட பேர் தான். இவங்களுக்கும் ஓட்டு இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இவங்க வந்து ஏதோ அரசு ஊழியர் ஒண்டி கிடையாது. இந்த இஷ்யூ எல்லாம் பேசி தான் ஹைலைட் பண்ண வேண்டும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் போயிட்டு விஜயோட நெருக்கம் காட்டுறாரு. அதே போல திமுக அரசு கேள்வி கேட்கிறாரு. அதே போல உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சுன்னா அவர் குறிப்பிட்டு சொன்னா அவரை மாத்துங்கன்னு சொல்லி வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் இப்ப போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. காங்கிரஸ் பேச வேண்டியதை விட்டு விட்டு இதையெல்லாம் விவாத பொருளாக்குவது என்ன மாதிரி ஒரு அரசியல்? அதுங்க, ஒரு சைடு வந்து காவல்துறையால கெட்ட பேர் வருது அரசாங்கத்துக்கு. இன்னொரு சைடு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி விட்டுருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா வெளிப்படையாக பேசுறது இல்லை. காங்கிரஸ் கட்சினால கெட்ட பேர் வருது. கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசம் இல்லாத தன்மையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி விசுவாசம்னா யாருக்கு இருக்கணும்? கூட்டணி தர்மம். கூட்டணியில் இருக்கீங்கல்ல நீங்க. ஒவ்வொரு வாட்டியும் எங்க மோடி தோத்து போறாரு. யாரால தோத்து போனாரு? திமுகவோட பிரச்சாரத்தில் தானே தோத்து போறாரு. சரி, நீங்க கூட்டணியில இருந்துக்கிட்டு நீங்க வாங்கின சீட்டெல்லாம் தோக்கவே இல்லையா? ஈவிகே சொல்லி ஒரே ஒரு வாட்டி தோத்தாரு. அதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இவர் ஜெயிச்சாரு தேனியில், ஓபி ரவீந்திரநாத். அதை தவிர்த்து ஒரு பெரிய லாஸே உங்களுக்கு கிடையாது இந்த கூட்டணியில். இன்னைக்கு தாவேக்கான்ற ஒரு புதுசாக கட்சி வந்தோன்னா நீங்கள் வந்து பல்ல பூச்சி பார்க்குறீங்க இல்லை திமுகவை. விஜயின்னு இல்லைன்னா இந்த வாய் வந்திருக்குமா? சரி, மக்கள் அரசியல் நீங்கள் எங்கே பண்ணீங்க? இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியை விட பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. பாஜக தனித்து இருக்கிற காரணத்தினாலையும் அதிகப்படியாக பேசுறதுனாலையும் பாஜகவுக்கு அந்த லைம் லைட்டு கிடையாது. காரணம் அண்ணாமலை போன்றவர்கள் பேசுகிற அந்த தன்மை. இவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால இவங்க பெரிய கட்சின்ற ஒரு மாயையோடு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தேர்தல் வெளியில் போயிட்டு நிற்கட்டும், இவங்க கதை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் வந்து இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்கிறாரு. இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா கூட்டணியில் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் அவங்களும் அங்கம். நீ கூட்டணியை வந்து சிதைக்கிற மாதிரி, கூட்டணியை பலவீனப்படுத்துகிற மாதிரி உங்கள் ஆளுங்க வந்துட்டு ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுவார். அதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற இங்கேருந்து வந்து நான் வந்து கமெண்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க. விஜயை நீங்கள் வளர்த்து விட்டுன்னு இருப்பீங்க. அப்போ இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? இதே விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஆதவர்ஜனை வைத்துட்டு திருமாவளவன் வர வேண்டியது வரல, எவ்வளோ நெருக்கடி பாருங்கன்னு சொன்னப்போ அந்த பிரச்சனை பெருசாகணும்னு மறுநாள் காலையில் அறிவாலயம் போய் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கினாரா இல்லையா? ஒன்று கூட்டணி விட்டு வெளில போயிடணும், இல்லை பிரச்சனையை சரி பண்ணணும், உறவாடி கெடுக்கக்கூடாது. அப்போ பாஜக அதிமுகவுக்கு என்ன துரோகம் பண்ணிச்சோ அதே தானே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பண்ண பார்க்குது. அதாவது அமித்ஷா ஒன்று பேசுவார், அண்ணாமலை வந்து அப்படி இல்லைங்க இப்படிங்க, இப்படி இல்லைங்க அப்படிங்கன்னு. அதாவது அதிமுக அவர் வீக்கெண்ட் பண்ணுறாராமா திராவிட கட்சிகள். அப்புறம் எதுக்கு இப்போ கூட்டணி வந்தீங்க? தேசிய கட்சிகளை விட திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள். ஆமாம், ரைட்டு. தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகள் நல்ல கட்சி. நீங்கள் என்ன ஊழல் பண்ணாத அப்படியே தூய ஆட்சி கொடுக்குறீங்களா மத்தியில், இல்லை கொடுத்தீங்களா? அப்போ கொள்கை டு கொள்கை, வளர்ச்சி டு வளர்ச்சி, மக்களோட பிரச்சனையில் ஓரளவு கவனம் செலுத்துறதுன்னும் போது அதில் அதிமுகவும் திமுகவும் ஒரு படி மேலே தான் இருக்குது. அதில் பாஜக கிட்டேயோ காங்கிரஸ் கிட்டேயோ குறைச்சி போகல. இப்போ காங்கிரஸ் பண்ணுறது சந்தர்ப்பவாதத்தனம். தங்களோட அதாவது அவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, எங்கள் அறிவாலயத்தில் நம்ம போய் பேச்சுவார்த்தை பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே ஒரு 20 சீட்டு 15 சீட்டுன்னு சுருக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ கமல் வேறு உள்ளே வந்துட்டார், பிரேமலதாவும் உள்ளே வராங்கன்னா பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல்லு, சீட்டு இல்லை, துண்டு கிண்டு போட முடியாது, ஈக்கியூவில் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ வேறு யாருன்னா உட்காண்டா நம்மளுக்கு தான் தலையில் குறைப்பாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு 150 160க்கு குறைச்சி நிற்கிறதுக்கு அவங்க நின்னாங்கன்னா அது அவங்களுக்கே தேர்தல் கிட்டத்தட்ட தோக்கிறதுக்கே அது வழிவகையாகும். ஓகே, ஏன்னா ஒரு பெரிய கட்சி கூட்டணியில் நாங்கள் பங்கு தரமாட்டோம், ஆட்சியில் நாங்கள் பங்கு தரமாட்டோன்ற அந்த கொள்கையில் திமுகவும் அதிமுக உறுதியாக இருக்குது. அப்போ அந்த கொள்கை நினைக்கிறவங்க இல்லை அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க மினிமம் ஒரு 170 சீட்ஸ் நிற்கணும், 170 சீட்டு நிற்கணும். இல்லை ஒரு 155 160 சீட்டு நின்னாலும் அந்த சின்னத்தில் நிற்கணும். இப்போ மதிமுக இருக்குன்னா மதிமுக உதயசூரியனில் நில்லுன்னுவாங்க. அதே மாதிரி இப்போ அதிமுக கூட்டணியில் வேறு யாருன்னா வராங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சின்னத்தில் நில்லுங்க, ரெட்டையில நில்லுங்க. நீங்கள் கட்சி வேறு ஆனால் எங்களுதில் நில்லுங்க. அப்போ தான் நாளைக்கு வந்து எங்களுக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கும் ஒரு கணக்கு. இப்போ இது பார்க்கும்போது கமலம் உள்ளே வராருன்னு போது
அப்போ கமல் வராங்க, பிரேமலதா ஒரு வேளை வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு 10 சீட்டு 15 சீட்டு. இப்போ ஐயா ஓபிஎஸ் பேரும் அடிபடுது அதில். திமுகவோட அவர் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் பேசுகிறாங்க. திமுகவோட போனால் பெட்டர்னு கூட இருக்கவங்க சொல்கிறதா தகவல்லாம் வருது. செவி வழி செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஓபிஎஸ் வந்து பிஜேபியோடவும் பேசுகிறாரு, ஸ்டாலின் சாரோடவும் தொடர்பில் இருக்கிறாரு, விஜய் சாரையும் நேசிக்கிறாரு. இது என்ன விதமான அரசியல் எனக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமி எதிரி ரைட்டு, முடிஞ்சு போச்சு ரைட்டு. ஒரு நிலைப்பாடு கரெக்டாக எடுக்க மாட்டிங்களா? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்னது இது? இந்த சின்ன பசங்களாம் ரிங்கா சுற்றி சுற்றி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது அவரோட நிலைப்பாடு. அப்போ ஒருவேளை அவரும் போகிறாரு வைத்திலிங்கத்தை கூட்டு, அப்போ அவருக்கு ஒரு 3-4 சீட்டு கொடுக்கணும்ல, 5 சீட்டு கொடுக்கணும். எங்கே இருக்குது அந்த பஸ்ஸில் இடம்? அப்போ யார் தலையில் கை வைப்பாங்க? காங்கிரஸ் தலையில் தான் கை வைப்பாங்க. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு ஐயோ அம்மா அதப்பாடு இதை வருண் சக்கரவர்த்தி பேசி விட்டார், பிரவீன் சக்கரவர்த்தி இதோ வந்து விட்டார், அந்த சக்கரவர்த்தி இதை சொல்லி விட்டார், இந்த சக்கரவர்த்தி இது. இப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் மெழுகு வெத்தி தனியாக ஏற்றினா எரிஞ்சு போயிடுவீங்க. ஐயா காமராஜர்ன்ற ஒரு புண்ணியவானால அவங்க பழப்பு ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தி நல்ல மனிதர், அவரை யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அண்ணன் நான் மதிக்கிற அண்ணன் தானே சொன்னார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுக காங்கிரஸுக்கு இந்த 5 வருஷத்தில் என்ன துரோகம் பண்ணுச்சு? இல்லை எதில் வந்து உங்கள் கூட நிற்கலை, உங்கள் கூட வந்து பிரச்சாரம் பண்ணலையா? ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் முதல்ல சொல்லலையா? உங்களுக்கு அந்த ஒரு நன்றி கடன் வராது? இப்போ கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு திருமாகு உரைக்குது அதனால் கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, இது கூட்டணி பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனைனா அதாவது ஓப்பனாக விஜய் என்ன சொல்கிறாரு? கொலை பழியை தூக்கி திமுக மேலே போடுறாரு. 41 பேர் செத்ததுக்கு காரணம் திமுக தான், சதி இருக்கு, திமுக தீய சக்தின்றாரு. தீய சக்தின்னு சொல்கிறவர் கூட நீ உறவாடுறிய, அப்போ நீ என்ன சக்தி? இதுதானே கேள்வி. இதுதானே திரும்ப கேட்குறாரு. அதாவதுங்க ஒரு விஷயத்தில் நம்மளோட பார்வை வந்து நியாயமானதாக இருக்கும். தொழிலாளி பிரச்சனை நான் பேசும்போது நான் விமர்சனம் வைக்கிறேன், கூட்டணின்னு வரும்போது காங்கிரஸ் பண்ணுறது தவறு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னென்னா அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஆட்சியில் பங்கு அது இதுன்னு பேசுகிறாங்க ரைட்டு. பட் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பொதுவாக எப்பயுமே அவங்களுக்கு அந்த ஓட்டு வந்து ஏறும். ஆட்சி மாற்றம்ன்றது அது ஆட்சி நெருக்கத்தில் வந்து அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகும். அப்போது இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பர்செப்ஷன் பலம் அப்படின்னா கூட்டணி நல்லா இருக்கு. அப்போ அந்த கூட்டணியில் எதனா பிரச்சனைனா அது அவங்களுக்கு மைனஸாக போயிடும். அந்த ஒன்று தான் பிரச்சனை காங்கிரஸோடு. மற்றபடி இதே வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஸ்டாலின் வந்து தட்டி விட்டு போயிட்டே இருந்திருப்பார். எனக்கு என்ன போச்சு? போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை குற்றச்சாட்டு. நேற்றுக்கு அஷ்டாகார் பேசும்போது அவர் சொல்கிறார், நிறைய நாங்கள் பிடிச்சிருக்கோம் இந்த விஷயத்த, எங்கெல்லாம் போதை கடத்தல் நடத்துதோ அதெல்லாம் போதை மருந்து கடத்தல் எல்லாம் நாங்கள் பிடித்திருக்கோம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, ஜீரோ கல்டிவேஷன், இங்கே வந்து ஜீரோவாக இருக்குது, கஞ்சா போதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து எப்படி பார்க்கறது? இல்லை, அவர் கொஞ்சம் அழகாக புத்திசாலித்தனமாக பதில் சொல்லியிருக்காரு. ஜீரோ கல்டிவேஷன் உண்மை தான். இங்கே நம்ம விவசாயம் பண்ணுறது இல்லைல்ல, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இங்கே கன்சம்ஷன் கேட்டிருக்கணும் நம்ம. ஜீரோ கன்சம்ஷன்னா இல்லை, கன்சம்ஷன் நிறைய பண்ணுறாங்க. லாரியில் மாட்டுது, ட்ரெயினில் மாட்டுது, நிறைய பேர் மாட்டுறாங்க, அது கன்சம்ஷன். கல்டிவேஷன் போது கரெக்டு தானே. இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லைல்ல, மற்ற மாநிலம் கஞ்சா அதான் அடுத்தது அங்கே தான் போவோம். விட்டா கஞ்சாவுக்கு கல்டிவேஷன் கூட பண்ணுவாங்க போகுது. என்னைக்கு கஞ்சா வச்ச கண்ணுன்னு பாடுற ஒரு தலைவர் ஒருத்தர். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நாட்டில் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அப்போ தான் தீர்வு வரும், தீர்வை நோக்கி போக முடியும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த போதை தடுப்பு அப்படின்றது ஒரு தனி துறையாக வர வேண்டும். அது காவல்துறையோடு இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகும். 2 விஷயத்துக்கு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகும். ஏற்கனவே நார்கட்டிக்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்கும் இல்லை, அதாவது காவல்துறை கட்டுப்பாட்டிலே இல்லாமல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலுன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெத்தேனு கொக்கேனு ஸ்மக்ல் ஆகி வருது, இல்லை இன்டெலிஜென்ஸு இன்டர்போலு வெளிநாட்டிலேருந்து தூதரகத்து மூலிமா ஒரு சில தகவல் வரும், விமான நிலையத்தில் பிடிபடும், அப்புறம் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் சீபோர்ட்லலாம் வந்துட்டு கடல் வழியாக வருதெல்லாம் கண்காணிப்பாங்க. அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, மாநிலத்தில் ஒரு தனியான ஒரு துறை வந்து வரலாம். எதுக்குன்னா உடம்புல ஊறி போச்சு. இது வந்து ஒரு மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இது அரசியல் ரீதியாக யார் ஆட்சி என்னான்னு பார்க்காம இதை யார் இதுக்கு தீர்வு கொடுக்க போகிறான்றதை நோக்கி நம்ம போகணும். ஓகே, சொல்யூஷன் தேவை. அப்போது காவல்துறை வைத்து கொண்டு நீங்கள் இதை சரி செய்ய முடியாது. இதற்குன்னு இன்னும் கொஞ்சம் வழக்கறிஞர்கள், அப்புறம் கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீச்சர்ஸு, இது மாதிரி கவுன்சிலர்ஸ், இதெல்லாம் போட்டு அது ஒரு தனி துறையாக போட்டு கல்லூரியில் போய் செக் பண்ணணும். கல்லூரி பக்கத்தில் இருக்கிற டீ கடை, கல்லூரி பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடைகள், சிகரெட்டு விற்கிறதுக்கு இப்போ பிரச்சனை, ஆனால் இது நிறைய கிடைக்குதான். இது ஒரு தொழிலை ஒரு டீ கடைக்காரன் சொல்கிறாரு. இதனால வந்து சிகரெட்டை வந்து ஒன்றா அது எடுத்துன்னு போயிடுறாங்க காவல்துறையிலேருந்து. வந்து எவனோ எங்கேயோ கஞ்சா விற்கிறான்ட்டு நான் வெறும் சிகரெட்டு தான் விற்று நான் பண்ணின்னுக்கிறேன். உற்பத்தி பண்ணுறவனை விட்டுடுறான்,
எத்தனை வந்து கடையில் போகிறவனை விட்டுறான், விற்கிறவனை கப்புன்னு பிடிக்கிறான் அப்படின்னு அவர் புலம்புறாரு. அப்போ முரண் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி போதை கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் அரசாங்கமே டாஸ்மாக் நடத்துது, அது ஒரு முரண். அப்போ இந்த முரணெல்லாம் சரி செஞ்சு பாலிசி லெவலில் ஒரு 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 திட்டம், ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் வந்து எது எது அரசாங்கம் நடத்தலாம், எது நடத்தக்கூடாது அப்படின்னு அது தனியாருக்கே திருப்பி கொடுத்துட்டா அரசாங்கத்தோட அந்த ஒரு 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 கட்டுப்படுத்துகிற அந்த தன்மை இன்னும் தீவிரமாகிடும். இப்போ அரசாங்கத்தில் டாஸ்மாகில் ஒருத்தர் வந்து பிளாக்ல விற்கிறாரு, அவர் அரசு ஊழியர், காவல்துறை சேர்ந்தவர் அரசு ஊழியர். இந்த அரசு ஊழியர் எப்படி போய் அந்த அரசு ஊழியர் மேலே கேஸ் போட்டுருவாரா? அவர் என்ன சொல்லுவார், இந்த ஒரு நிமிஷம் இருக்கும், எம்எல்ஏ ஆஃபீஸில் பேசிட்டு வரேன், இல்லை வட்டச்செயலர்கிட்ட பேசுகிறேன், மாவட்ட ஆஃபீஸில் பேசுகிறாங்கன்னு ஃபோன் பண்ணி காவல்துறை. இது 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 நிதர்சனமாக எல்லா ஆட்சியிலையும் இதுதானே நடக்குது. அப்போது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற இந்த கேள்வி ஒன்று முதலமைச்சராக இருக்கிறவருக்கோ, இல்லை முதலமைச்சராக வரப்போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ, இல்லை முன்னாள் முதலமைச்சருக்கோ அந்த லெவலில் இதை திங்க் பண்ணணும். அப்போ ஒரு தனித்துறை வந்துட்டு அந்த துறையில் நான் சொன்னது போல் இவங்கெல்லாம் இருக்கணும். இப்போ போதை பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஜீரோயின் பண்ணி அவர்களுக்கு மருந்து, அவர்களுக்கு ஒரு 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 கிளாஸ், ஒரு லெசன், இல்லை அவங்கள வாழ்க்கையிலேருந்து மேம்படுறதுக்கு ஒரு சில திட்டம், அப்புறம் பார்டர் செக்யூர் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பிரிவு, அந்த மாதிரி போட்டு பண்ணணும். இது காக்கி சட்டையால் இது வந்து ஏன்னா நல்லா வேறு மாதிரி ஊறிச்சு. இப்போ காட்டில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து வேலிக்கத்தா செடி வந்து நல்லா விதை போட்டு ஊறி போய் காட்டினுடைய அந்த தன்மையையோ மாற்றி உண்டாக்கியிருக்கோம், அந்த மாதிரி சமுதாயம் வந்து இளைஞர்கள் வந்து நாசமாக போயிருக்காங்க. எவன் எந்த போதையில் இருந்து தொலைறானே தெரிய மாட்டேங்குது. சாராயமும் கிடைக்குது, கள்ளக்குறிச்சி பார்த்தோம், மதுபானம் கிடைக்குது அரசு இதில், கஞ்சா கிடைக்குது, அப்புறம் இந்த மெத்துன்றாங்க, போதை மாத்திரன்றாங்க, மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி போடுறானுங்க, எல்லாம் கிடைக்குது. எவன் எந்த போதையில் இருந்து தொலைறானே தெரிய மாட்டேன்றான். போதை ஆசாமின்னு தான் சொல்லணும், நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்போது இது வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக இன்னும் கல்ச்சுரலாக டீல் பண்ணணும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிறுவன் இருக்கான், அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கிறது இந்த துறைக்கு தெரியுதுன்னா அந்த ஸ்கூலில் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஸ்கூலில் போய் பேசக்கூடாது. அந்த பெற்றவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசணும். இந்த மாதிரி நம்ம தம்பிக்கு இந்த பழக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுமா தெரியுன்றதில் நாங்கள் வந்து வழக்கு போடுறதுக்கோ இல்லை இதை விசாரிக்கிறதுக்கோ வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதாவது அரசாங்கம் சார்பாக நானும் பெற்றவங்களை நீங்களும் சேர்ந்து இந்த நம்ம குழந்தைய இந்த விஷயத்துலேருந்து எப்படி பாதுகாத்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு துறை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் சொல்கிறது டோர் டு டோரு, இது வந்து அந்த அளவுக்கு பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டோம். கண்டிப்பாக இது டோர் டு டோர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அட்லீஸ்ட் தலைநகர் அவ்வளோ சீரியஸ் ஆயிடுச்சுன்றீங்களா சார்? இந்த ஒரு 3 நாளில் திருத்தணியில் வந்து 2 சம்பவம். ஒன்று வட மாநிலத்திலேருந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு அவனுங்களை என்ன சொல்கிறது, மனிதர்கள் சொல்கிறதா இல்லை மிருகம்னு சொல்கிறதான்னு தெரியல, 4 பைத்தியங்க தமிழ் இனத்துக்கே பேரையும் கலங்கத்தையும் உருவாக்கியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் தொழிலாளி வந்திருக்கிறாரு ஒரிசாலேருந்து. ஒரிசாக்கும் நமக்கு எதுனா என்னங்கன்னா எதனா பஞ்சாயத்து இருக்கா, இல்லை எதனா பிரச்சனை இருக்கா, இல்லை ஒரிசாக்காரர்கள் எங்கன்னா வந்தீங்க எதனா அத்துமீறினாங்க எதனா இருக்கா? இந்த ஸ்டேட் ஒரு அமைதியான ஸ்டேட், கீழே இருந்து வர ஸ்டேட். ஜார்க்கண்ட் ஒரிசாலாம் அவங்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் இல்லை. அந்த ஊரில் வருமானம் இல்லை தான் தமிழகம் போனால் தாய்நாடு மாதிரி எனக்கு ஒண்டியில் வந்தாரை வாழ வைத்த தமிழகம், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறாங்க. அது இவர் அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லுவார், தமிழ்நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த கூற்றிருக்கணுங்க அவன் பிழைக்க வந்தான், இந்த ஊருக்கு போனால் பிழைக்க வந்தவனை குத்து உயிரும் கொலை உயிரமாக போட்டு மருத்துவமனையில் படுக்க வச்சிங்கன்னா இருந்தாலும் என்ன ஏன் தப்பு பண்ணா? யார் கேட்குறது? ஒரு ட்ரெயினில் போனது தப்பா? ஒன்று. 2வது அதே திருத்தணியில் ஐ திங்க் ஜமால் பாயா ஏதோ ஒரு சிறுபான்மையினர் புடவை வியாபாரம் பண்ணுறாரு. பாவம் வியாபாரத்தை முடிச்சுட்டு போகிறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் 2 தடிமாடு மாதிரி இருக்கிறாங்க, ஒரே அறா விட்றாங்க, அவர் வந்து அப்படியே விழுறாரு, தலை படுக்கிற அந்த வீடியோ பார்த்தா, ஃபஸ்ட் வீடியோ நான் பார்க்கல, ஏன்னா நண்பர் சொன்னப்பவே ஆல்ரெடி நம்ம இந்த பத்திரிகையில் வந்து எல்லாம் கெட்டதே பார்க்குறோம், கெட்டதே பேசுகிறோம், நல்லதுன்றதே ரொம்ப கம்மியாகி போச்சு. இந்த வீடியோலாம் இந்த வீடியோவை பார்த்தா பொத்துன்னு வேற தலைகள்லாம் அடிபட்டு ஏதோ ஆச்சு. அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றாங்க? குடும்பம் அனாதை ஆகிடாதுல்ல. அரசாங்கம் வேலை பார்க்க போயிடும், ஆப்ரேஷன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டு வழக்கறிஞருக்கு வச்சுட்டு வாய்தாகி இதால் அப்படியே போகும். யாருங்க இதெல்லாம் பதில் சொல்கிறது? அந்த மூதேவியும் போதையில் இருந்தது சொல்கிறேன். இன்னொரு பைத்தியம் கத்தி எடுத்துகிட்டு போய் காவலரை குத்த போது பப்ளிக்காக, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்லாம் கிடையாது, அவன் வந்து ரவுடி பையெல்லாம் கிடையாது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா கத்தியத்தவன்லாம் ரவுடி ஆகிட்டான், போதையை போட்டவன்லாம் ரவுடி ஆயிடுறான், கத்தியத்தவன்லாம் ரவுடி ஆயிடுறான். ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதையே போச்சு. எங்கேருந்து வருது நெஞ்சு தைரியம்? 4 பேரை தூக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திங்களே, அவங்களாம் பாத்ரூம் வழுக்கி விழுந்துட்டு போய் சேர்த்துக்கணும் குறைந்தபட்சம்.
17 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களாம் வேற இருக்காங்க அல்ல சார். அதுவே ஜஸ்டிஸ் ஜூனியர் போர்டுலையுமே எனக்கு வந்து சட்டம் படித்த ஒரு மாணவனா ஒரு சில சிக்கல் இருக்கு. அந்த வயசை வந்து நம்ம இன்னும் குறைக்கணுமோன்னு தோணுது. ஓ, அது வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு அது பயன்படுது. 17 வயசுல 18 வயசுல கொலை பண்ணுறான், ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஒரு பெண்ணை ரேப் பண்ணுற அளவுக்கு அவனால் பண்ண முடியுதுன்னா அவன் சிறுவன் அல்ல, அவன் சீர்திருத்தப்படுவேன் இல்லை, அவன் வந்து சமுதாயத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டியவன். சமுதாயன்றது இது பாருங்கள், மனித உரிமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை நான் பாடமாகவும் படித்தா அதை நான் நேசிக்கிறேன். நான் மனித உரிமையை வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்துங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ ரேபிஸ் வந்துச்சு ஒரு நாய்க்கு, என்ன பண்ணுறோம்? சரி, அதுவாச்சும் நோய் வந்தது, அந்த நோய் அந்த நாய் அதுவாக விருப்பப்பட்டா வந்துச்சு, எங்கேருந்தோ வந்துச்சு, மனசாட்சியெல்லாம் போட்டு தள்ளுறோமா? இப்போ சிறுத்தை, அது சிறுத்தைக்கு குழந்தைன்னு தெரியுமா, ஆடுன்னு தெரியுமா, கோழின்னு தெரியுமா, நாயின்னு தெரியுமா? ஊருக்குள்ளே பூந்துச்சு, கம்ப்ளைண்ட் வருது, பொறி வச்சு பிடிச்சி எடுத்துன்னு போய் ஜூவில் வச்சிடுறீங்களா? டைகரு ஆளை கொள்ளுது, ரெண்டு ஆளை 3 ஆளை கொள்ளுச்சுன்னா அந்த டைகர் என்ன பண்ணுறோம்? மேனிட்டர் டிக்ளேர் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிட்டு போலீஸ் துறையை கூப்பிட்டு ரைஃபிளை வச்சு சுட்டு தள்ளுறோமா? AK-47 வச்சு அவ்வளோ பெரிய உருவம் செத்து போதா? காட்டுக்கே ராஜா மாதிரி வாழ வேண்டியது போச்சா? இப்படி தானே நம்ம டீல் பண்ணுறோம் மிருகத்தை. ஆனால் மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள்கிட்ட வந்து எதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறீங்க? சட்டம் கடுமையா இல்லைன்னு சொல்றீங்களா? பயம் இல்லாம போயிடுச்சு யாருக்குமே? சட்டம் கடுமையா இல்லை, ஒன்று. சட்டத்தை வேகமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வரதில்ல. ரெண்டாவது, சட்டத்தை மீறி காவல்துறை எவ்வளோ கோபமாக பொதுமக்கள்கிட்ட நடந்துக்குது, ஹெல்மெட் போட்டுன்னு போடல அப்படின்னா. ஆனால் இவர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கோபமாக நடந்துக்கலையோன்ற அந்த கேள்வி இருக்குது. என் போன்ற பத்திரிகையாளர்களே அதுக்கு எதிராக கேள்வி கேட்பாங்க, என் போன்ற வழக்கறிஞர்களே அது எதிராக பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. 4 பேர் நல்லா இருக்கணும், ஒரு கெட்டவன் கஷ்டப்பட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஊரோட கொள்கை, அதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் சொன்னால் அராமிகள். இந்த அராமிகளால் சமுதாயத்துக்கு எந்த விதமான நன்மையை பயக்க போகுது? ஏன் இவ்வளோ பயமில்லாத தனம் இங்கே அதிகமாகி போச்சு? ஒரு சட்டம் இருக்குது, அதே போல் நமக்கு வந்து நாளைக்கு இதனால் பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்ற எண்ணமுமே இல்லாத ஒரு கட்டுவட்டு இல்லாத ஒரு நிலை இருக்கு. ஒன்று வந்து போதை கலாச்சாரம் என்பது ஊடுருவி இருக்கு. அப்போ அவனுக்கு வந்து சிந்தனை இல்லை, இதனுடைய பாதிப்பு தெரியல. காவல்துறையே கத்தி வச்சுன்னு குத்துறவன் நாளைக்கு அப்பா அம்மாவையும் எதனா செய்வான். அப்படி ஒரு மூதேவி செஞ்சான், அவனை வந்து விடுதலை பண்ணணும்னு ஒரு சில பைத்தியங்க கோரிக்கை வச்சு இருக்கு. அதாவது எவிடன்ஸ் இல்லை, கோர்ட்டு வந்து நிரபராதின்னு விடுறது வேற, தரவுகள் இல்லை, ஆதாரம் இல்லைனா ரைட்டு. அடிப்படையிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஜெயலலிதா அவர்கள் என்கவுண்டர்லாம் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கும் விமர்சனம் ஆச்சு. பட் அந்த காலத்தில் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு ஒரு பேச்சு. நீங்கள் இப்போ ஒரு ஹெல்மெட்டு திருடிட்டான், செருப்பு காணும், பெட்ரோல் பைக்லேருந்து திருடா, நீங்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு கேஸா? இதை சரி செஞ்சால் தான் நாளைக்கு அது சரியாகும். 4 இளைஞர்கள் தேவையில்லாமல் ரோட்டில் உட்காந்து குடிக்கிறானா, போய் கேளுங்க, காவல்துறை போய் கேளுங்க, ஏன் குடிக்கிற, ஃபோன் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வழக்கு பதிவே பண்ண வேண்டாம். இது மாரல் போலீஸியான்னு கேட்பாங்க. ஆமாம், மாரல் போலீஸிங் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படி. இருட்டில் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கடுமையாக பேசுகிறான், கோவத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா அந்த இடத்துல காவல்துறை போய் கேட்கணும், அம்மா நீ யார், இவர் யார், உனக்கு என்ன பழக்கம், ஏன் நீ அழுகுற, கேட்கணும். இதெல்லாம் நம்ம தவறிட்டோம். அப்புறம் நாளைக்கு எதனா ஒரு பாலியல் சீண்டலி இல்லை வேறு எதனா ஆசிட் ஊற்றுனா இதெல்லாம் வரும். இதெல்லாம் நான் பேசுகிறது சமுதாயத்தில் இருக்கிறது பேசுகிறேன், புரியுதுங்களா? இது அந்த பிரச்சனைலாம் இருக்குன்ற ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்கவுங்க இஷ்டம். ராஜஸ்தானை பாரு, டெல்லியை பாருன்னா நான் என்ன வெங்காயத்துக்கு அந்த ஊரெல்லாம் பார்க்கணும்? அந்த ஊர்லாம் நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன், அது எவ்வளோ மோசமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். என் நாடு அதை விட நல்ல நாடுன்றதும் எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த விளக்கம் சொல்கிறதுனால என்ன ஆகும் போகுது? இதை விட மேம்பட்டு சிங்கப்பூர் கூட சண்டை போடுங்க, ஜப்பான் கூட சண்டை போடுங்க, ஹாங்காங் கூட சண்டை போடுங்க, லண்டன் கூட சண்டை போடுங்க. இந்த மாநகரம் அந்த மாநகரத்தோட சண்டை போடும். கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சிட்டின்னு சொன்னால் வண்டி பத்தாது, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு ஈக்குவலாக கோயம்புத்தூர் மாறணும். மதுரை வந்து தமிழக கலாச்சாரத்தோட தலைநகர்னு ஒண்டி சொன்னால் பத்தாது, மதுரை வந்து பிரான்ஸில் இருக்க பாரிஸோட கலாச்சாரத்தில் நிற்கணும், மேலே போய் நிற்கணும். பாரிஸை விட பிரெஞ்சு கலாச்சாரத்தோட மதுரை கலாச்சாரம் இன்னும், அதுதான் என்னோட ஆசை. உலகத்தில் இருக்கிறவங்களாம் நீர் வேளாண்மை சூப்பராக இருக்குன்னா டெல்டாவில் அது அதை விட இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு பார்வை இங்கே வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த ஆட்சி அந்த ஆட்சி, அந்த ஆட்சியில் இது நடந்ததா, இந்த நீங்கள் எஃப்ஐஆர் போட்டால் உங்கள் கேஸில் கிரைம் ரெக்கார்டு ஏறும். எஃப்ஐஆரே போட மாட்டேன்றீங்களா? திருடு போகுது தானே. அதாவதுங்க இந்த குண்டாஸ் எல்லாம் வந்து கருத்து சொன்னால் குண்டாஸ் போடுறாங்க, பேச்சுரிமை பேசினா குண்டாஸ் போடுறாங்க, திருட்டு மூதேவியெல்லாம் வெளில சுற்றிட்டு இருக்குது. இந்த கேஸ்லேயே
அவன் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஷீட்டருன்றாங்க. அந்த நம்ம திருத்தணி கேஸ்லயே ஆமா. ஆல்ரெடி அவன் வந்து வெளில வந்து திருட்டு கேஸ்லாம் இருக்குன்றான். அவன் எதுக்கு வெளில சுற்றி நிற்கிறான்? திருட்டு கேஸில் இருக்கான். போடுங்க, அத்த கேஸை போடுங்க, இல்லை எதனா போட்டு தூக்கி உள்ளே வைங்க, இல்லை தனியாக ஒரு ஜூ கட்டுங்க. இந்த ரீல்ஸ் அந்த வீடியோ எடுக்கிற அந்த பசங்களே ஏற்கனவே இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. சில ரீல்ஸ் எல்லாம் அதே ட்ரெயினில் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பதிவாயிருக்கு அந்த இன்ஸ்டா பக்கத்தில். பயிர் முளையில் தெரியும்னு சின்ன வயசுல எதுக்கு சொன்னாங்க? இதெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து கிள்ளி எரிஞ்சிருக்கணும். சட்ட ரீதியாக தடுக்கலை, விட்டுட்டோம். இப்போ அது வந்து குத்துதே கூட. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சீர்திருத்த பள்ளி மாதிரிலாம் பத்தாது. இது அதை தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும்.